இன்னைக்கு கில்மே எல்மி சீரியலோட 16 எபிசோட பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் துணி சதையை காமிக்காங்க. சதையை வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் கோட்டை எடுத்து போட்டுட்டு அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்காரு. சிரிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு, ஆனால் உள்ள சோகமாக இருக்கு மனசுக்குள்ள. அதுக்கப்புறம் ரீங்கு காமிக்காங்க. ரீங் வந்து ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோவில் சதையோ நான் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சதையா ட்ரெயின் பொம்மையை எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்த்தோன்னே சின்ன வயசுல ரீங்கும் சதையாவும் அந்த ட்ரெயின் பொம்மையை வச்சு விளையாண்டது தான் சதையாவுக்கு நான் வருது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினை காமிக்கிறாங்க. ட்ரெயினில் வந்து சதையாவும் ரீங்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த இடம் நல்லா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி ரீங் சொல்லிட்டு இருக்காங்க. சதையை வந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நோட்டை கூட அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதில் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. இது என்ன எல்லாத்தையுமே நீ எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா எல்லாம் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லிதான் அப்படின்னு சொல்லி சதையாவும் சொல்கிறாங்க. சரி, எல்லாத்துலேயும் ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுக்கல, அது எதுக்கு? இல்லை எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணணும்ல. இப்போ தான் நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளில வரியா, அதனால தான் இப்படில எழுதி வச்சுருக்க போல். அதுக்காக டைம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கேம் விளையாடலாம்னு சொல்லிட்டு கையை வச்சு விளையாண்டுருக்காங்க. ரீங் தான் அதில் ஜெயிக்கிறாங்க. அதனால சதையாவை போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது என்னால் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி சதையாவும் சொல்கிறாரு. அதே மாதிரி சின்சாக்கி சதையா வந்துன்னே சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரீங்கும் சொல்கிறாங்க. 1 2 3 அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க சதையாவை மண்டேரி. அதுக்கப்புறம் ட்ரெயின் இருந்தது. சரி வா சீக்கிரம் நம்ம இறங்கி போகலான்னு சொல்லி ரீங் கூட்டிட்டு போகிறாங்க. சதையா ட்ரெயினில் எழுதி வச்சிருக்காரு, இன்னைக்கு வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ரீங் கூட அப்படின்னு சொல்லி. ரீங் வந்து இன்னைக்கு எனக்கு ப்ராமிஸ் பண்ண நிறைவேற்றிட்டாரு சதையா அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சதையாவும் ரீங்கும் வந்து ஜாலியாக விளையாண்டுருப்பாங்க. அப்போ ரீங் சொல்லுவாங்க, நான் சின்ன வயசுல என் கூட இங்கே வந்து ஜாலியாக விளையாடுவேன். இப்போ பெரிய பொண்ணானதுக்கப்புறம் இப்படி ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ ரீங் வந்து தடுக்கி விழுகிற மாதிரி இருப்பாங்க. அப்போ சதையா ரீங்கை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரீங்கை தள்ளி விடுற மாதிரி சும்மா ஏமாத்துவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க. அங்கே இந்த பக்கம் பாட்டி வந்து அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் 2-3 நாளுக்குள்ள சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் சதையாக கூப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதாக போகும். சேவல் மீட்டிங் அப்போ அவர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ரிப்போர்ட் கொடுத்துக்கல கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளியே வந்து சதையா அம்மாவும் ஒட்டுக்கட்டு இருந்திருக்காங்க. பக்கம் சதையா அம்மா நான்வெஜ் கட் பண்ண முடியாமல் ஹோட்டல் சர்வீஸ் நல்லாவே இல்லைன்னு சொல்லி திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சோழா அப்பாவும் எதுக்காக என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க. புத்திசாலித்தனமாக பண்ணுறான்னு தப்பாக பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சதையா அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கு சோழா அப்பாவும் சேர்மன் மட்டும்தான் என்னோட டார்கெட், உன் பையன் இல்லை, அதனால உன் பையனை நான் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அவனுக்கு வெளியே நான் பண்ணுறேன், அப்போனா மாலையும் கால் கம்பெனியும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சதையா அம்மாவும் சொல்கிறாங்க. அப்படி நான் பண்ணுவேன் நீ நினைக்கிறியா, நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, அப்போ நான் டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பக்கம் ரீங் கொண்டு வந்த ஃபுட்டெல்லாம் சதையா பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா ஃபுட்டு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ சதையா கேட்குறாரு, உனக்கு நல்லா குக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ரீங் கிட்ட கேட்குறாங்க. ரீங் சொல்கிறாங்க, என்னால் 2 விஷயம் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டு குக்கிங். என்ன? ஆமாம், எனக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காவா? ஆட்டோமேட்டிக்னா ஆட்டோமேட்டிக் கிடையாது, எப்போவுமே எங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்க, அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். கிச்சன் பக்கமே என்னை விட மாட்டாங்க. நான் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் மிஸ்டேக்காக பண்ணிடுவேன். அதனால அப்போவே எல்லாமே செஞ்சுருவாங்க. அதனால நான் குக்கிங்கே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சதையா சொல்கிறாங்க, எப்பவுமே உங்கள் அம்மா சமைக்கிறது பார்ப்பேன், எல்லாமே உங்கள் அப்பா உனக்கு செஞ்சுருவாங்க, அதனால நீ குக்கிங்கை விட்டுட்டே இல்லை அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சதையா கேட்குறாரு, 2 பேருமே உன்னை நல்லா பார்த்துப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரீங்க சொல்கிறாங்க. 2வது விஷயம், எனக்கு பேஸ்மெண்ட் தான் ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு ரீங் வந்து நூடுல்ஸை சாப்பிட்றாங்க. சதையா கூட ரியாங் பேசுகிறத காமிக்கிறாங்க. ரியாங் கேட்டிருக்காரு, நீங்கள் பேஸ்மெண்ட் ஸ்டோரியை பற்றி படிச்சிருக்கீங்கல்ல, அந்த எண்டிங் எனக்கு வேணும், உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா, உங்களுக்கு பழசான ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பையனும் அந்த பொண்ணும் பேஸ்மெண்ட்டில் இருந்தாங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட எப்போவுமே ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், நைட் 10 மணிக்கு நான் வருவேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியாது அந்த பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாரு. அதை பற்றி யாருக்குமே தெரியாது, எனக்கு அதை பற்றி தெரியல, ஆனால் ஒன்று, அந்த பையன் எப்பவுமே அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே ரியாங் வந்து அவரோட லேப்டாப்பில் டைப் பண்ணிட்டு இருக்காரு நினச்சி பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து அவர் லேப்டாப்பு அவர் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு காலையில் எழுதி போயிட்டுருக்காரு. அப்போ நினச்சி பார்க்காரு, அந்த 2 குழந்தைங்களும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருந்தாங்க. இப்போ தினமும் 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தர். ஆனால் சதையாவும் ரீங்கோ ட்ராக்ல வண்டியை ஓட்டிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க இந்த வண்டி வேகமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யா வந்து மூஞ்ச மறைச்சிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்காரு. அதோட வாய்ஸ் ஓவரில் காமிக்கிறாங்க. அந்த பெயின் எல்லாத்தையுமே அவனே வாங்கிக்கிட்டான். அவனே தனக்கு தானே மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டான். அவனோட மனசை அவனே சுக்குநூறாக உடச்சிக்கிட்டான். அவனோட பெயின் எல்லாமே அவனே வாங்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இது ஒன்று நான் ஃபன்னியாக சொல்லலன்னு சொல்லி ரியாங் கிட்ட சொல்ல எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரியாங் கேட்குறாரு, அங்கே நடந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு தான் அதுதான் நினச்சிக்கிட்டீங்க நீங்களே. அது மட்டும் இல்லை, அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஒருத்தர் தான் உங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்க. நீங்களும் ஒரு வகையில் விக்டம் தானே அப்படின்னு சொல்லி ரியாங்கும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் சத்யா வந்து ரியாங் கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் சுபா குரூப்பை வச்சு தான் நாவலே எழுதுனீங்க. எனக்காக ப்ளீஸ் இன்னொரு வாட்டி நான் இன்ஃபர்மேஷன் தரேன், அதை வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரியாங் கேட்குறாங்க. நீங்கள் பெஸ்ட்டு செல்லர், அதனால எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையுமே ரியாங் வந்து கார் ஓட்டும்போது நினச்சி பார்க்குறாரு. சத்யா வீடியும் காமிக்கிறாங்க. என்னோட சின்ன வயசுல நான் இங்க வந்திருக்கேன் எங்க அம்மா அப்பா கூட. அப்ப ரியாங் கூட எனக்கு செம்ம சண்டை ஆயிடுச்சு. அப்ப அம்மா அப்பா தான் எங்க 2 பேர்த்தையும் விலைக்கு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து நீங்க 2 பேர் ஸ்ட்ராங்கா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்யா சொன்னாங்க. நான் சண்டை போட கத்துக்கிட்டதே எங்க அண்ணா கிட்ட தான். அதெல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது யூனா கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யூனா பத்தி பேசாதேன்னு சொல்லி சத்யா சொன்னாங்க. ஏன்னா எங்க அண்ணனை யூனா லவ் பண்ணதுனால தான் நீ பேசாதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி யூனா மாதிரி நக்கலும் இருக்காங்க. இது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ரீங்கான நேமோட மீனிங் கேட்கிறாரு சத்யா. ரீங்க் மீனிங் வந்து புத்திசாலியான புதையர். ரியாங்க் மீனிங் வந்து இதமானவன் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரீங் சொல்றாங்க. உண்மைதான் சொல்லி சத்யாவும் சொல்றாரு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ட்ராக்ல 2 பேரும் மறுபடியும் நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் கடற்கரையை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்திட்டே ஓடுறாங்க. ஓடிட்டே இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே தண்ணியில் போய் ஓடி பிடிச்சி விளையாண்டுருக்காங்க. அப்படியே கத்திட்டே ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கடற்கரையில் ஜாலியாக அந்த தண்ணி கூட விளையாண்டுருக்காங்க. சத்யாவும் இந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சத்யா பார்த்து நீங்களும் வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பினதுக்கப்புறம் ரீங் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்றாரு. அதுக்கப்புறம் ரீங் சொன்னாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சின்சாக்கு கிட்ட எல்லா மெமரிஸ் இருக்கு. உங்ககிட்ட எந்த மெமரிஸ் இல்லைன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அந்த மெமரிஸ்லாம் கொண்டு வர்றது கஷ்டம்னு தெரியும். என் மெமரிஸ் எல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்கள் மெமரிஸில் ரொம்ப மோசமான மெமரிஸ் தான் இருக்குது. அதனால அது வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நல்ல மெமரிஸ் வேணும்னு சொல்லி தான் நீங்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க. எனக்கு குட் பை சொல்லக்கு தான் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லி ரீங் கேட்குறாங்க. அம்மாவுக்கும் பாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ தெரிஞ்சிச்சு. எங்கள் ஃபேமிலியில் எந்த சீக்ரெட்டும் இல்லை. அதனால டாக்டரும் தேவையில்லை. அது மட்டும் இல்லை, ரீங் உன்னோட ஃப்யூச்சர் நீ பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. கான்ட்ராக்டை இன்றைக்கே முடிச்சுக்கலாம். நீ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி சத்யாவும் சொல்கிறாரு. இது கான்ட்ராக்ட்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போங்க. என் பின்னாடி இருந்து தான் அவங்களால இவ்வளோ தைரியமாக பேச முடியும். அதனால ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறாங்க. வந்து போக சொன்னால் சத்யா முடிஞ்சு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் சோகமாகவே அந்த இடத்துலேருந்து மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காரு. ரீங்கும் திரும்பி பார்க்காம அப்படியே கடல் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே கடல் பார்த்துட்டு ரொம்ப சோகமாக ரீங் வந்து நின்றுட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ரீங் வந்து கீழே உட்காந்து ரொம்ப சோகமாக மண்ணை நோண்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யா காமிக்கிறாங்க. சத்யா ட்ராக்ல மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காரு. அங்கே ரியாங்கும் வந்துடுறாரு. ரியாங் வந்து சத்யாவை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் ரீங்கும் மண்ணை நோண்டிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ட்ராக்ல மெதுவாக சத்யா நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரீங் வந்து கடலை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ ரியாங் வந்து அவர் சட்டையை எடுத்து ரீங்கோட மூஞ்சிலே போட்டு விடுறாரு. அப்படியே போட்டு விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விடுறாரு. அந்த சட்டையை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் ரியாங் பக்கத்துலேயே இருக்காரு. அதுக்கப்புறம் ரியாங் வந்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரீங் வந்து ரியாங்கே பார்த்துட்டு இருக்காங்க. நீ சீக்கிரம் எழுந்திரி, இல்லைன்னா நான் இப்படியே ஃப்ரீஸ் ஆகி செத்துருவேன் போல, சீக்கிரம் எழுந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பக்கம் ரியாங் வந்து ரீங்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சாப்பிட சொல்லி கேட்குறாரு. எனக்கு டான்ஸ் ஆகுதா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி ரீங்க சொல்கிறாங்க. என்னை அடிக்கிறதா இருந்தாலும் அடி, திட்டுறதா இருந்தாலும் திட்டு அப்படின்னு சொல்லி ரியாங்க சொல்கிறாரு. நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரீங். ஆஸ்பத்திரியில் நாங்கள் 2 பேர் மீட் பண்ணும்போது உன்னை விட்டு போகிறதா என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீ தாங்குவியான்னு தெரியல, அதனால தான் உன்னை பார்க்க இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியாங் சொல்கிறாரு. இது உண்மையா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரீங். அதுக்கப்புறம் ரியாங் சொல்கிறாரு, என்னை திட்டதா இருந்தாலும் திட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரீங் சொல்கிறாங்க, ஆல்ரெடி அவன் முடிவு எடுத்துட்டான். நான் பழசு ஏதாவது நான் வந்துச்சுன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறான்.
எனக்கு தெரியும், எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அதில் எனக்கு இதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். உன்னால் பழைய மெமரிஸ் இல்லாமலேயும் இருக்க முடியும். உனக்கோ இல்லை எனக்கோ இல்லை நம்ம ஃபேமிலிக்கோ இது இல்லாமல் இருக்கவே முடியும். நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா அழு அப்படின்னு சொல்லி நாங்க சொல்கிறாரு. அதனால இங்கோ செமையாக அந்த ஹோட்டலில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மேனேஜர் சதயா வீட்டுக்கு வந்திருக்காரு. சதயா கிட்ட கேட்குறாங்க, அனுப்பி வச்சிட்டீங்களான்னு சொல்லி. நான் சொல்லறதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு. நான் பின்னாடி இருந்து தான் பேசுவேன்னு சொல்லி என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி சதயாவும் சொல்றாரு. ட்ரிங்க் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மேனேஜரும் கேட்டிருக்காரு. நான் ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லி பண்ணல, ஆனால் பண்ணியிருக்கேன். பெரிய பேங்கோ இல்லை சின்சாக்கியோ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என் உடம்புல வந்து ஹெல்ப் பண்ணல. 1 இயருக்கு அவங்க என் கூட இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டோன்னே மேனேஜரும் எழுப்பிவிட்டு, இதுக்குதான் மூஞ்சி மூடி படுத்துட்டு இருந்தீங்களா, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, பெட்ல போய் படுங்க அப்படின்னு சொல்லி பெட்ல போய் படுக்க வைக்கிறாரு சதயாவை. இந்த பக்கம் சதயா படுக்க வச்சுட்டு மண்டமே ஐஸ் கட்டில வச்சுட்டு டெம்பரேச்சர்ல செக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி மேனேஜர் கிட்ட சதயா கேட்கிறாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க பிபி ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு, அதனால தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லி மேனேஜர் சொல்றாரு. நீங்க அழுதிங்கன்னா உங்க மனசுக்கு வழியில சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒன்றுமே சொல்லாமல் சதயம் பத்துறாரு. நீங்கள் பையங்கிறதுனால அழமாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மேனேஜர் கேட்குறாரு. என் வாழ்க்கை முழுக்க வலி தான் அதிகமாக இருந்துக்கு, இப்போ வலியும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி மேனேஜர் கிட்ட சதயா சொல்கிறாரு. இப்போ ரீங் வீட்டில் காமிக்கிறாங்க. ரீங் வீட்டில் நிறைய சாப்பாடுலாம் போட்டு சூப்பராக இருக்குமா நல்லா இருக்குமான்னு சொல்லி எவ்வளோ நடிக்கிறாங்க. அங்கோ நீ எவ்வளோ நடிக்காத அம்மா அப்பா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க அப்பா சொல்கிறாரு, இவன் என்ன ஓவரா சாப்பாடே சாப்பிடாத மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் யாரோ வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வேலையை விட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒரு பேக்கெல்லாம் கொண்டு வந்து வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடிக்காதீங்க, நான் வேலையை விட்டு நிற்கணும்னு தான் நீங்களாம் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உன் பொண்ணு அதனால தான் அதிகமாக சாப்பிட்டாதான்னு சொல்லி அவங்க அம்மாட்ட அவங்க அப்பா கேட்குறாரு. ரீங் வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு, இது யூனாக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நான் ரொம்ப அழகாக இருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸு நம்ம எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் சொல்லி யூனா நம்மக்கிட்ட சொன்னாலே அப்படின்னு சொல்லி ரீங் அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரீங்க்கு ஃபோன் அட்டன் பண்ணுறீங்க, நீங்கள் ரீங்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. நான் சின்ன குரூப்பை சேனல்மேன் சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் சீப் கீ செயின் வச்சு விளையாண்டுட்டே கேட்குறாரு. சின்சாக்கி கிட்ட உனக்கு மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணல, அப்போ உனக்கு மெமரிஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சதயா கிட்ட கேட்குறாரு. கொஞ்சமாக மெமரிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சதயா சொல்கிறாரு. அப்போது பர்சனாலிட்டியை செல் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சீப் டாக்டரும் கேட்குறாரு. அதனால தான் அமெரிக்காவுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உன் கம்பெனி நீ பார்த்துக்க வேணுமான்னு சொல்லி டாக்டரும் கேட்குறாரு. நான் கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு என் சைல்டுகிட்டையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கீ செயின் ரீங் கொடுத்தது, இதை வச்சுக்கோ, உனக்கு இது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ரீங் வந்து சதயோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹவுஸ்மேட் வந்து சொல்கிறாங்க, சேருமன் உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் வந்து கதவை தட்டிட்டு வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. உள்ள வான்னு சொல்லினே ரீங்கும் ரூம்குள்ளே போகிறாங்க. ஹவுஸ்மேட் ஃபோன் பண்ணி ரீங் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க, சேருமன் தான் கூப்பிட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது, தேங்க்யூ சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட வெஸ்ட் அந்த ஃபங்க்ஷனில் எம்ப்ளாயர் ஃபோட்டோஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சதயா வந்து சப்ளியூனர் இன்ஃபர்மேஷனில் நைட் பேசலாம் சொல்லி மேனேஜர் கிட்டே சொல்கிறாரு. அப்போ மேனேஜர் சொல்கிறார், சேருமன் வந்து ரீங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி. இதை கேட்டுனே சதயா ஓடி போய் காரை எடுத்து பாட்டியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. பக்கம் சதயா பாட்டி எதுக்காக கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கான்ட்ராக்டை சதயா தான் நேற்று கேன்சல் பண்ணாரு, நான் கொஞ்ச நாள் தான் டாக்டராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சதயா பாட்டி, அப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என் ஜாபை பற்றி ஒன்றும் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி இங்கும் கேட்குறாங்க. நீ நான் கூப்பிட்டதுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரீங் வந்து ரிட்டர்ன் வந்து சதயா பாட்டிகிட்ட சொல்கிறாங்க. நான் சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃபேமிலி கூட இருந்தால் தான் சதயாவுக்கு சீக்கிரம் ரிகவர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பற்றி என்கிட்ட எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி அந்த பாட்டியும் கேட்குறாங்க. நீங்களும் ஃபேமிலி நம்பர் தானே அப்படின்னு சொல்லி ரீங்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சதயா பாட்டி கேட்குறாங்க, ஃபாஸ்ட்டை பற்றி அவன் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான், ஃப்யூச்சர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டு தெரிஞ்சிருந்தாலும் ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ண முடியும்னு சொல்லி ரீங் சொல்கிறாங்க. நீ சொன்னதெல்லாம் போதும், ஃபஸ்ட் இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரீங்கு ஓகேன்னு சொல்லிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ரீங் போகும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, நீ ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் ரீங்க்கு நான் வருது, நீ ஒரு குழந்தைன்னு சொல்லி அந்த பாட்டி சொன்னது நான் வருது. ஹவுஸ்மேட் வந்து உங்கள் பையனா ஃபோட்டோ சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சரி இங்கே கொண்டு வந்து வெய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை ரீங்கும் பார்த்தாரா.
அதை பார்த்தோன்னே ரீங்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ரீங்க ஒரு மூஞ்சி பார்த்தோன்னே நீங்க நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரீங்க சொல்றாங்க. உங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா ரீங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வராங்க. ரீங்க வெளியே வந்தோடனே எனக்கு பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா தானே இருக்கீங்க, சரி பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹவுஸ்மேட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ரீங்க அந்த இடத்த விட்டு போகலான்னு சொல்லி 2 ஸ்டெப் எடுத்துருக்காங்க. அப்போ வயலின் வாசிக்க சவுண்டு கேட்டோடனே ரீங்க கண்ணிலேருந்து தண்ணி வருது. திரும்பி பார்த்தா இல்யூஷன்ல காமிக்கிறாங்க. சின்ன பொண்ணு பேஸ்மெண்ட்ல வயலின் வாசிச்சுட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் அங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். 2 பேருமே வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து கண்ணாடி கழட்டி வச்சுட்டு புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த பையன்கிட்ட வந்து எப்பவுமே தப்பாவே வாசிப்பியா, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த பையனை கேட்கிறாரு. அதுக்கப்புறம் குச்சி எடுக்கிறாரு. அடிக்காதீங்கப்பா, தப்புப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனும் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குச்சி எடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ ரொம்ப கஷ்டப்படுற, ஆனா சீக்கிரமாவே எல்லாத்தையும் கத்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணு பெரியவங்க எப்பவுமே குழந்தைய அடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே எப்பவுமே உங்க அம்மா மாதிரியே தான் இருக்க, உன்னை பார்க்கும்போது உங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போறாரு. அந்த பையனும் அடிக்காதீங்கப்பா, நான் தான் தப்பு பண்ணேன், என்ன அடிங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனும் செமையா கத்தலாம். இது எல்லாத்தையுமே ரீங்க்கு நான் வருது. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ரீங் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சின்ன வயசா இருக்கும்போது ரீங்க அடிச்சு வச்சது எல்லாமே நான் வருது ரீங்க்கு. அதனால அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே பயந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ரீங். அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாங்க சதையா வந்து அந்த குழந்தைய நான் எப்படியா கண்டுபிடிச்சா தீர்வேன், அப்போதான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சதையா சொன்ன எல்லா விஷயத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. வெளியே நடந்து வந்துட்டே அந்த குழந்தை நான் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே அழுதுகிட்டே வராங்க ரீங். அந்த பேஸ்மெண்ட்ல ரீங் வந்து எனக்காக சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சதையா கிட்ட. அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறாங்க அந்த கடத்திட்டு போகும்போது வந்து சதையா வந்தோடனே நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரீங் கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு என் கனவுல வந்ததெல்லாம் நீ தானா அப்படின்னு சொல்லி ரீங் வந்து நினச்சி பார்க்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சதையா சொல்லுவாங்க உன் பாஸ்டெல்லாம் நினச்சி பார்க்காத, இந்த ஃப்யூச்சரில் உனக்கு நிறைய பர்சன் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப அழுதுகிட்டே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அப்படியே அங்கே உட்காந்துருவாங்க. ரீங்க பார்த்தோன்னே சதையாவும் ஓடிடுவாங்க. சதையா பார்த்தோன்னே ரீங் மூஞ்ச மாற்றி வச்சுக்காங்க. சதையத்தோட வரும்போது நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுங்க, தப்பு பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சதையாவும் அதை பார்த்துட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஹவுஸ்மேட்டும் வந்து ரீங் நல்லா தானே இருக்கீங்க, நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டிரைவர் காரை எடுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சதையாவும் ரீங்கை பார்த்து கை காமிச்சிட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாரு. பக்கம் சத்தையா பாட்டில் காமிக்கிறீங்க. சத்தையா கோமா வந்து ரீங்க எதுக்கு நீங்க பார்க்கணும், ரீங் கூட நீங்க எதுக்கு பேசணும்னு சொல்லி கத்துறாரு. எதுக்கு இந்த மாதிரி கத்துற, ரீங்க உன்னோட டாக்டருங்கிறதுனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என் டாக்டருக்கும் நீங்க எதுக்கு பேசணும்னு சொல்லி சத்தையாவும் கேட்குறாங்க. நீ சிவா குரூப்புக்கு ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷேர் ஆர்டர் மீட்டிங் இருக்கு, அதெல்லாம் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னோட தேவை இருக்கிறதுனால தான் என்னை கூப்பிட்டீங்க, நான் சிம்பா குரூப்புக்கு வர மாட்டேன்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இனிமேல் நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சதையாவும் போயிடுறாரு. ரீங்க ஒரு காஃபி ஷாப்பில் காமிக்கிறாங்க. அங்கே ரியாங்கும் வராரு. ரியாங் வந்தோடனே ரீங் சொல்கிறாங்க நான் நைட் ஃபுல்லாக தூங்காமல் குழம்பிட்டே இருப்பேன்ல, எனக்கு 7 வயசு இருக்கும்போது என் கூட ஒரு பையன் பியானோ வாசித்தான், நான் வந்து வயலின் வாசித்தேன், பியானோ வாசிக்கிற பையன் நீயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லி ரியாங்கும் சொல்கிறாரு. அந்த பியானோ வாசிக்கும் போது அந்த பையன் ஏதாவது தப்பு பண்ணால் அங்கே ஒரு ஆள் இருப்பான், அந்த ஆள் என்னை போட்டு அடிப்பான், என்னை ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுவான், அதனால தான் எனக்கு பேஸ்மெண்ட் லாக் பண்ணாலே பிடிக்காது, எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. எப்போவுமே பேஸ்மெண்ட்டில் தான் இருப்பேன், நைட்டு 10 மணி ஆனால் அந்த பையன் வருவான், எப்போவுமே அந்த பையன் கூட நான் விளையாடுவேன், அந்த பையன் வரதுக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், அந்த பையன் நீயா, இல்லை அது சத்தையா தானே அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. ஏன் கேட்குறாரு, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா, இதை மறைக்கிறதுனால 2 பேர் சேர்ந்து பண்ணீங்க, என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி உனக்கு தோணல, சரி எதா இருந்தாலும் நானே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ரீன்னு சொல்லி ரியாங் கூப்பிட்றாரு. என்னை ஃபாலோ பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரீன் போயிடுறாங்க. இந்த பக்கம் ரியாங்கோட அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. ரீங் அம்மான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரீங் ஏன் அழுதுட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்பவுமே என்னை பாசமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் சொந்த பேரண்ட்ஸை விட என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதனால உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ரீங் சொல்கிறாங்க. சதையா கேட்குறாரு, சாயாங்க மீட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர்கிட்ட நான் கான்ட்ராக்டை பற்றி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சம்யூனோட டாக்குமெண்ட்ரியை சதையா கிட்ட மேனேஜர் தராரு. இந்த போட்டிருக்க படி சம்யூனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, ஆனால் எதுலேயுமே டேட்டா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பேப்பர்ஸ்லாம் பார்த்துமே சதையா முடிஞ்சு மாறுது, என்னாச்சுன்னு சொல்லி மேனேஜரும் கேட்குறாரு. சம்யூன் வந்து காணுமே, ஃபேமிலி லிஸ்ட்டில் அவங்க ஒரு பொண்ணோட நேமை சேர்த்துக்கிறதுக்கு தான், அதனால அந்த நேமை சேர்த்துருக்கலாம், அது மட்டும் இல்லை இந்த பேப்பரை நான் ஃபேமிலி லிஸ்ட்டில் பார்த்துருக்கேன்னு சொல்லி சதையா சொல்கிறாரு. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருவேளை அந்த பேரை நீக்கிக்கலாம்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மேனேஜரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் ரியாங்கோட அம்மா ரீங் கிட்ட அந்த ஃபைலை கொடுக்குறாங்க. ஃபைலை கொடுத்துட்டு
இது என்னைக்காவது கேட்பேன்னு சொல்லி தான் வச்சிருந்தேன், ஆனா நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி நான் நம்பினேன். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலையா, உங்க அம்மா ஒரு ஃபோட்டோ இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அப்பவுமே தனியா இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இங்கோ சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்குறாங்க, எங்க அம்மா பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க, நீங்க அவங்க ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. அவள் உன்ன மாதிரி தான் இருப்பா, உன்ன மாதிரியே ஸ்மார்ட்டா அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவள் ரொம்ப அமைதியா இருப்பா, அவள் வாழ்க்கையை அவளே பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லைஃப்ல என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க ரீங். அதுக்கு ரியாங்க ஒரு அம்மா சொல்றாங்க, பணக்கார ஃபேமிலி அவளுக்கு கல்யாணமாச்சு, அவங்க மாமனார் ஒரு பிஸ்னஸ் மேன், அவளுக்கு பையனை விட மருமக மேலதான் அக்கறை ஜாஸ்தி. ஆனா ஹஸ்பண்ட் கூட அவள் லைஃப் நல்லா அமையல, ஆனா அவள் ரொம்ப திறமையானவன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு நான் தான் காமிக்கிறாங்க, ரியாங்கோட அம்மா கிட்ட நான் டைவர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சப்ளின்னு சொல்றாங்க. இது உன் ஹஸ்பண்டுக்கும் விருப்பமா? ஆமா, அவளுக்கும் விருப்பம் தான். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு நான் வீட்டு விட்டும் வெளியில வந்துட்டேன் மாமனாருக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி பண்றேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. சப்ளின்னு சொல்றாங்க, லவ்வே இல்லை, லைஃப்ல எப்படி வாழ முடியும், என்னை பார்த்து அவர் புறம் பத்திட்டே இருக்காரு, மாமனாருக்காக தான் இந்த ரிலேஷன்ஷிப்பே இருக்கு அப்படின்னு சொல்லி சப்ளின்னு சொல்றாங்க. என்ன பண்ண போறேன்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் ஒரு பர்சனை பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல தெரியாது, நான் அமெரிக்காவில தான் அவரை பார்த்தேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா சொல்றாங்க, அமெரிக்காவில் பார்த்தது தான் உங்க அப்பான்னு நினைக்கிறேன், அவரை நான் பார்த்தது இல்லை. அதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டா, அவள் பண்ண தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஆள் போனதுக்கப்புறம் நீ இருந்த, உன்னை அவள் ரொம்ப கேரிங்கா லவ்வபுல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க அழுதுகிட்டே சாரிமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்காக சாரி கேட்கிறேன்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரணும்னு எனக்கு நினைக்கல, ஆனா இப்போ ஞாபகம் வந்துச்சு, இது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா, சாரிமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இந்த பக்கம் சதையா ஃபேமிலி லிஸ்ட்டில் செக் பண்ணிட்டு இருக்காரு. அதில் அவள் பேர் பார்த்தோன்னே அவருக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சிது. சின்ன வயசுல ரீங் வந்து என்னை காப்பாத்துங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அழுதது, இன்னைக்கு ரீங் அழுதது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு சதையாக்கு செமையாக தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. ரீங் வந்து அவங்க அம்மா கொடுத்த ஃபைலை வந்து பார்க்குறாங்க. அதில் ரீங்கோட உண்மையான அம்மாவோட ஃபோட்டோ இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ரீங்க்கு ஷாக் ஆயிடுது. ஆல்ரெடி சதையா அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லியிருப்பாரு, ஃபேமிலி லிஸ்ட்டில் இந்த ஃபோட்டோ தான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினச்சி பார்த்து ரீங் வந்து செமையாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைலுக்கு எல்லாத்தையுமே கீழே போட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாலர் இருக்கு, அந்த டாலரை எடுத்து பார்க்குறாங்க. பக்கம் ரீங் ஒரு டாலரை திறக்கிறான். இந்த பக்கம் சதையா வந்து பெட்ல டப்புன்னு எழுந்திருக்காரு. எந்திரிச்சோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல பியர் பொம்மையும் இருக்கு. அதுக்கப்புறம் பெட்ல நம்ம எப்படி வந்தோம்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பியர் பொம்மையை எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி பெட்டுக்கு முன்னாடி போய் உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை பார்க்குறாரு. அந்த சின்ன பொண்ணு பார்த்தோன்னே கை காமிக்கிறா, அந்த பொம்மையை தாங்கன்னு சொல்லி. சதையாவும் அந்த பொம்மையை தராரு. நான் உங்ககிட்ட என்னோட நேமை சொன்னேன், ஆனால் லாஸ்ட் நேமை மட்டும் நான் சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. உன் பேர் வந்து ரீயிங் தானே அப்படின்னு சொல்லி சதாவும் கேட்குறாரு. அந்த பொண்ணு இல்லை, என் பேர் ஒன்றும் ரீயிங் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ உன் பேர் ரீயிங் இல்லையா, அப்போ நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சதயா. என் பேர் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்கிறா. என் பேர் என்னன்னா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரீங் வந்து டாலரை திறக்க காமிக்காங்க. அந்த டாலரை திறந்தோடனே அவங்க அம்மா ரீங்க சத்தோயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி காமிக்கிறாங்க. சத்தோயா ஊஞ்சல்ல வேகமா ஆடாத, கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கீழே இறங்கி வந்தோடனே ஏன் இவ்வளவு வேகமா ஆடுற, எங்கேயோ கீழே விழுந்துருவேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. இல்லை நான் இனிமேல் கேர்ஃபுல்லா ஆடுறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்றா. சத்தையா நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் சத்தையா கிட்ட அந்த சின்ன பொண்ணு சொல்றா, என் பேர் என்னன்னா சத்தோயா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு சொல்றா. இதை கேட்டோன்னே சத்தையாக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. ரொம்ப ஷாக் ஆகி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ஜீங்கு இதில் ரொம்ப ஷாக் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதோட 16 எபிசோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லி நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். தேங்க்யூ.